அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு திருக்குறளில் இருந்து அனைவரும் அறிந்த பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். இன்றைய காலகட்டத்தில் நாம் அனைவரும் சமம் என்ற இந்த கருத்து மிகவும் முக்கியமானது. இந்த குறள் நமக்கு இரண்டு முக்கிய செய்திகளை சொல்கிறது. முதலாவது, பிறப்பால் அனைவரும் சமம். இரண்டாவது, அவரவர் செய்யும் செயல்களால் வரும் சிறப்பு அல்லது தகுதியில் மட்டுமே வேறுபாடு உண்டு. எல்லா உயிர்களும் பிறப்பால் ஒன்றாகவே இருக்கின்றன. அந்த வகையில் யாரும் உயர்ந்தவரோ தாழ்ந்தவரோ இல்லை. இது திருக்குறளின் பொருட்பாலில் வரும் 972வது குறள் ஆகும். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பவா செய்தொழில் வேற்றுமையான் என திருவள்ளுவர் கூறிய இந்த தத்துவத்தை நாம் அனைவரும் கடைபிடிக்க வேண்டும். இது நம் சமூகத்தில் நல்லிணக்கத்தையும் சமத்துவத்தையும் வளர்க்க உதவும். இந்த பரந்த உலகத்தையும் உலகத்து மக்களையும் இன்னும் கேட்டால் புல் பூண்டு மரம் செடி கொடி பறவை முதலான உலகத்து உயிர்கள் அனைத்தையுமே ஒரே தரத்தில் வைத்து கூறுகின்றார் திருவள்ளுவர். உயர்வு தாழ்வு என்று தரம் இல்லை, நான் நீ என்று பிரிவில்லை, நாம் 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 தான் என்ற திருவள்ளுவரின் சிந்தனையின் வெளிப்பாடுதான் வள்ளலாரின் ஆன்மநேய ஒருமைப்பாட்டுணர்ச்சி. வள்ளலாரின் திருவருட்பாவில் பேதமுறாது எத்துணையும் பேதமுறாது என்ற பாடல் ஒரு சான்று. எல்லாரும் ஓர் குலம் எல்லாரும் ஓரினம் என்ற பாடிய பாரதியின் பாடலிலும் திருக்குறளின் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற குறளின் உள்ளீடு அடங்கி உள்ளது. அம்பேத்கர், பெரியார், வேலுநாச்சியார், அண்ணா ஆகியோரை அரசியல் வழிகாட்டியாக வைத்து பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற கொள்கையை தங்கள் முன் எடுத்துரைத்து எல்லா மக்களும் ஜாதி மதம் வேறுபாடு இல்லாமல் ஒற்றுமையுடனும் அன்புடனும் வாழ்ந்து இறையருள் பெற்று சிறப்புடன் வாழ வேண்டும். நன்றி, வணக்கம். பிறப்பால் அனைவரும் ஒன்றே, இதில் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் இல்லை, புல் பூண்டு செடி கொடி மரம் இவையெல்லாம் நம்முடன் இணைந்தவையே என்று திருக்குறள் கூறுகிறது என்று கூறி சென்ற தர்ஷினி பிரியாவிற்கு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். அடுத்ததாக